எல்லாருக்கும் தெரியும் 2024 ஏ ரிசல்ட்ஸ் வெளியான கையோட வந்து 2024ஆம் ஆண்டுக்கான யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் ப்ரோசஸ் வந்து ஓன் ஆயிருக்கு. அதாவது 9ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி மட்டும் ஹேண்ட்புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 9ஆம் தேதியிலிருந்து அப்ளிகேஷன் ப்ரோசஸ் ஓன் ஆகுது. ஸோ நான் ஹேண்ட்புக் வந்து பிடிஎஃப்ல வந்ததுக்கு நான் அதை செட் பண்ணி அதை அனலைஸ் வீடியோ போடுறதுக்கு இருக்கேன். ஏன்னு சொன்னா நிறைய பேருக்கு அந்த ஹேண்ட்புக்கை ரீட் பண்ணி அவங்க ஓன் கோர்சஸை தெரிவு செய்யறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால வந்து அந்த ஹேண்ட்புக் வந்தோன்னா அதை ஃபுல்லாகவே ரீட் பண்ணி அதை அனலைஸ் வீடியோ போடுறதுக்கு இருக்கேன். அது புக் கிடைச்சோடனே நான் அந்த விஷயத்தை செய்வேன். ஆனா அதுக்கு முதல் சில விஷயங்கள் நாம் என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோவில் இந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல நிறைய டைப் ஆஃப்ல கோட் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து யூனிவர்சிட்டி மாணவர் தெரிஞ்சிருக்கணும். சிலது வந்து எல்லாருக்குமே அந்த அப்ளிகேஷன்ங்கிறது மைண்ட் செட்ல இருக்கிறதால மற்ற விஷயங்களை விட்டுடுறாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலம் இந்த அப்ளிகேஷன் பீரியட்ல வந்து என்னென்னதுக்கு கோல் பண்ணிருக்கு அது 2023 ஏழு எழுதுனவங்களுக்கும் உதவும். ஸோ 2023 ஜிகே பாஸ் ஆனவங்களுக்கு என்ன ப்ராசஸ் செய்யணும்னு சொல்லி 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கும் என்னென்ன கோல் பண்ணிருக்கு எதுல இதுல கவனம் செலுத்தணுங்கிறது அப்ளிகேஷன் வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜம்ஷித் ஹசன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமா ஷேர் பண்ணுங்க. யூனிவர்சிட்டியில அப்ளிகேஷன் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம விட்டுட்டோம் என்ன மட்டும் கவலைப்படாதீங்க. அதுக்கு முதலே இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இப்படி ஒரு ஒருத்தர் இருக்கே, இப்படி ஒரு சேனல் இருக்குங்கிறத ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜம்ஷித் ஹசன். ¿Qué onda, muchacho? Arriba las manos, caballo moreno, penetra tu... முன்னுக்கு டிஸ்பிளேல பார்த்துருப்பீங்க. இது யூனிவர்சிட்டி பீரியட் டைம்ல நிறைய பேர் பர்சனலாகவும் கண்டக்ட் பண்றாங்க. தனிப்பட்ட ரீதியிலையும் ஹெல்ப் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போகிற ப்ரோசஸ் எல்லாம் கேட்குறீங்க. அதேமாதிரி நமக்கு ஜேஹெச் கம்யூனிட்டி யூஜிசி சம்பந்தமான வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதில் தான் நிறைய விடயங்களை ஷேர் பண்ணுவேன். ஸோ எனக்கு யூடியூபுக்கு இருக்கிற கமெண்ட்டுக்கு பதில் அளிக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால வந்து அந்த குரூப்ல கட்டிக்கிற நான் இல்லாட்டி முன்னுக்கு இருக்கிறவங்க பழைய பெச்சாக்கள் நிறைய இருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்குள்ளே ஒரு ஹெல்ப்பா இருந்திருக்கும். மற்ற இன்ஸ்டியூட் சம்பந்தமான குரூப் இருக்கு. வேணும்னு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எதுவா இருந்தாலும் சரி, பர்சனலா என்ன கண்டக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி யூனிவர்சிட்டி குரூப்ல சேர்றா இருந்தாலும் சரி, முன்னுக்கு காட்டின வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் மெசேஜ் பண்ணுங்க. கோல் எடுக்க வேணாது. நான் வேலை செஞ்சுட்டு ப்ரோசஸ் பண்ணிக்க இந்த காலம் கொஞ்சம் பீக்கா இருக்கும். ஸோ அது கஷ்டமா இருக்கும். அதனால மேக்சிமம் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். குரூப் லிங்க் தேவையானவங்க வந்து என்ன செய்யுங்கன்னா குரூப் லிங்க்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் லிங்க் ஷேர் பண்ணுவேன். மற்ற பர்சனல் டீடைல்ஸ் இருக்கும். அதுக்குரிய சிஸ்டத்தில் நான் பேமெண்ட் தனிப்பட்ட முறையில் செய்யறதுக்கு நான் பேமெண்ட் எடுக்கேன். ஸோ அது பேமெண்ட் சிஸ்டம் என்னங்கிறத அப்ளிகேஷன் ப்ரோசஸ் செஞ்சு கொடுக்குறதுக்கெல்லாம். ஸோ அதேங்கிறத நான் அதை சொல்லுவேன். அதில் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2023 முடிச்சிடுவோம். 2023 சில 2022 இருக்காங்க ஏழு எழுதுனவங்க. நீங்க ஜெனரல் நாலேஜ் ஃபெயில் ஆகி வெயிட் பண்ணி இந்த வருஷம் பாஸ் ஆகிருப்பீங்க. அவங்களுக்குரியது. ஸோ நீங்க ஜெனரல் நாலேஜ் பாஸ் ஆகிட்டீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல எங்களுக்கு வீடியோ போட்டீங்கன்னு யூஜிசி வந்து என்ன செய்யும், உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பும். அது மூலத்தை நீங்க அவங்களுக்கு மெயில் பண்ணணுமாங்க. இந்த முறை கதைச்ச வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு லெட்டர் அனுப்ப மாட்டாங்க. ஆனா நாம மெயில் பண்ணணும். ஸோ அந்த மெயில் மாடல் கடிதம் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டுருவேன். ஏற்கனவே யூடியூப் வாட்ஸ்அப் குரூப்லயே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எப்படின்னு சொன்னா அதுல அந்த லெட்டரை வந்து பொதுவாக லெட்டர் வரைக்கும் நீங்க அதை எடிட் பண்ணி உங்களுக்கு மேத்தி கொள்ளுங்க. அதுல நம்ம டீடைல்ஸ், போன் வருஷ டீடைல்ஸ், போன் வருஷம் ஏர் டீடைல்ஸ், இந்த வருஷம் பாஸ் ஆகிட்ட டீடைல்ஸ் ஒரு கடிதம். ஸோ அந்த கடிதத்தோட சேர்த்து 2023 இயர் ரிசல்ட்ஸையும் 2024 இயர் ரிசல்ட்ஸையும் வந்து த்ரூ காப்பி பண்ணி நீங்க சில அட்டாச் பண்ணி அவங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பணும். ஜஸ்ட் பிடிஎஃப் மட்டும் அனுப்பாமல் மெயில் மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யணும், மெயில் மாதிரி கடிதமாக டைப் பண்ணி போட்டோம் கீழே பிடிஎஃப் அட்டாச் பண்ணி அதுல இருக்கும் அட்ரஸை அதிலே போட்டு பண்ணி பழைய அட்ரஸ் தான் சிபிஜி நினைக்கிறேன், சிபிஜி அந்த சரியான அட்ரஸ் இருக்கும். அந்த இமெயில் அட்ரஸுக்கு அனுப்பிடுங்க. அனுப்பி 2 நாள் 3 நாள் என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்பெஷலா யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான போர்ட்டலை ஓன் பண்ணிடுவாங்க. இவ்வளவு காலம் பிள்ளைகள் வந்து செக் பண்ணி பார்க்க சொன்னோம். செக் பண்ணி பார்த்து 2-3 பேர் சொன்னாங்க எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துட்டுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நான் இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு முதல்ல ஒரு பிள்ளை எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு. ஸோ என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு சொன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னு மெசேஜ் வருது. நீங்க அப்படி செஞ்சாலும் அந்த லெட்டர் அனுப்பாதவங்க கட்டாயம் அனுப்பிடுங்க. ஏன்னா க்ளோசிங் டேட் எப்போ வந்திருக்குன்னு சொன்னா 5ஆம் மாசம் 9ஆம் தேதி க்ளோசிங் டேட் ஆகுதுன்னு வந்திருக்கு. ஒவ்வொரு ஆட்களுக்கு மாறலாம். ஆனா சராசரி 5ஆம் மாசம் 9ஆம் தேதி வந்திருக்கு. உடனடியா லெட்டர் அந்த 3 லெட்டர் 2023 2024 ஏழு காப்பி பிடிஎஃப் நீங்க அந்த மெயிலுக்கு பண்ணி நீங்க ஒரு நாள் 2 நாளையால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு பாருங்க. லேட் ஆகனா யூனிவர்சிட்டி கிடைச்சது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாட்டி கேன்சல் ஆயிடும். செலக்ஷன் லெட்டர் டவுன் பண்றது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது எப்படி யூடியூப் சேனல்ல ஏற்கனவே வீடியோ இருக்கு, அதை பார்த்து செஞ்சு கொள்ளுங்க. சொல்லணும் அது வந்து 2023 ஆட்களுக்கு உரியது.
மறந்துடாதீங்க. ஏன்னா கிடைச்ச யூனிவர்சிட்டி வாய்ப்பே இல்லாம பேத்துரும். வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அடுத்தது வந்து அதோட சேர்த்து மகாப்புல ஃபார்ம் வரும். வெயிட்டிங்ல வரவங்களுக்கு மகாப்புல வராது. ஆனா நீங்க ஜிகே ஃபெயிலுங்கிறதால நீங்க நார்மல் இன்டேக்ல அனுபட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு மகாப்புல ஃபார்ம் வரும். ஸோ மகாப்புல ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அது எப்படியும் ஒரு 20 நாள் 30 நாள் ஒரு மாசம் டேட் போட்டு தான் மகாப்புல ஃபார்ம் வந்திருக்கும். நான் மகாப்புல ஃபார்ம் பார்க்கல. ஆனா நீங்க மகாப்புல ஃபார்ம் உங்க செலெக்ஷன் லெட்டரோட கீழே இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டேட் போட்டிருப்பாங்க. அதிகமா மினிமம் ஒரு 20 நாளாவது போட்டிருப்பாங்க. அது உங்க ஜிஎஸ் ஊடாக டிஎஸ் ஊடாக நீங்க என்ன சொல்லுங்க அவங்கள மகாபல ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பி கொள்ளுங்க. அதுவும் எப்படி மகாபல நிரப்புற பாக்குறேன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கு. அதையும் சொல்லுங்க. மகாபல வேணும்னா நீங்க பாத்துக்கொள்ளுங்க. சம்டைம் 2023 எழுதி ஜிகே பாஸ் ஆகாதவங்க 2024 நீங்க பாஸ் ஆகாட்டி உங்களுக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் வந்து 2025க்குரிய 7 அதுலயும் நீங்க பாஸ் ஆகி ஆகணும். விரும்பி வருமாங்களோ அதுலயும் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்காது. ஏன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் இல்லாம போகுது. இதான் 2023 உங்களுக்கு. 2024 பார்த்தோம்னா 3 விடயத்தை பார்க்கணும். 3 விஷயம் இதுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஒன்று வந்து முதலாவது பார்க்க வேண்டியது ரீகரெக்ஷன். யாராவது ரீகரெக்ஷன் போட போறீங்க உங்களுடைய ரிசல்ட்ஸ்ல உங்களுக்கு அது அது வந்து நீங்க நினைச்ச ரிசல்ட்ஸ் இல்ல இல்லாட்டி ரிசல்ட்ஸ் மாறலாம்ங்கிற எதிர்பார்ப்புல இருக்கிறவங்க கட்டாயம் வந்து ரீகரெக்ஷனுக்கு போடுங்க. ஒரு பாடத்துக்கு 250 ரூபாய் படி இந்த வருஷம் அறவிடுறாங்க. 5ஆம் மாசம் 16ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. முதல் எல்லாரும் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் விட்டவங்க அந்த ரீகரெக்ஷன் டேட்டை மறந்துட்டீங்க நிறைய பேர். 5ஆம் மாசம் 16ஆம் தேதி யூனிவர்சிட்டி ரீகரெக்ஷனுக்கு ரிசல்ட்ஸுக்கு ரீகரெக்ஷன் போடுறது க்ளோஸ் ஆகுது. ஸோ அதை மறந்துடாதீங்க. அதுக்கு ரீகரெக்ஷன் போடுறவங்க ரீகரெக்ஷன் போடுங்க. ஸோ உங்களோட ரீகரெக்ஷன் டேட் மாறி ரிசல்ட்ஸ் மாறி வந்துச்சுன்னா உங்களோட ரீகரெக்ஷன் ரிசல்ட்ஸ் மாறி வந்ததுக்கு பிறகுதான் யூனிவர்சிட்டியை நாங்க லீஸ்ட்ல எந்த ஜெட் ஸ்கோர்ல எடுத்திருக்கோங்கிற கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் இயர் அப்படித்தான் செஞ்சாங்க. என்ன உங்க ரீகரெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகுதான் உங்களோட யூனிவர்சிட்டி கட் ஆஃப் பண்ணா யூனிவர்சிட்டி 50 பேர் வேணும்னா 50வது ஆள என்ன செட் ஸ்கோர் எடுக்கிறோம்ங்கிறதான் பேசிக்கா கட் ஆஃப். ஸோ அது வெளியிடுவாங்க. அப்ப நீங்க உங்களோட ரிசல்ட்ஸ் மாறுங்கிற ஐடியா இருந்து உங்களோட ரிசல்ட்ஸ் வாய்ப்பு மாறும் நமக்கு வேற எது வேணும்னா அதுக்கேற்ற மாதிரியே ஆரம்பத்திலே அப்ளிகேஷன் போடணும். ரிசல்ட்ஸ் மாறினதுக்கு கூட அப்ளிகேஷன் போட முடியாது. அதை நான் வச்சுக்கொள்ளுங்க. 2வது விடயம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் தொடங்க போறது 9ஆம் தேதி. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 21 நாள் நடக்குது. அதாவது மே 30ஆம் தேதி வரைக்கும் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ப்ரோசஸ் நடக்கும். ஆனா ஆப்டிடியூட் டெஸ்ட்ங்கிறது சில கோர்சஸுக்கு வந்து செயல்முறை பரீட்சைகள் இல்ல உழைச்சார்பு பரீட்சை நடத்த இருக்காங்க. அது பாஸ் ஆனாதான் உங்களை இந்த கோர்சஸுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுல அதிகமான டேட் க்ளோசிங் டேட் எப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 16ஆம் தேதி 15ஆம் தேதி 19 அந்த கிட்டத்தட்ட மாச பாதியில கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 12 நாளைக்கு தான் இருக்கு. ஸோ அப்ப அப்டேட் டெஸ்ட் கோர்சஸ் போடுறவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யுங்கன்னா யூஜிசியோட ஹேண்ட் புக் கையில வந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஃபுல்லா வாசிங்க. பிடிஎஃப் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்ப நான் பிடிஎஃப் எதிர்பார்த்துருக்கேன்னா எனக்கு புத்தகம் வாங்குறது இது அப்ப நான் வேஸ்டேஜ் உண்மையாவே வேஸ்டேஜ் 1000 கொடுத்து வாங்குறது. அப்ப நான் பிடிஎஃப் வந்தேன்னா அதை எடுத்துக்கொள்ள எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்து பார்த்துக்குவேன். ஆனா யூனிவர்சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போற நீங்க வந்து புத்தகமும் வாங்க இயலா புத்தகம் பார்க்கலான்னு இருக்கிறது அது உங்களோட மடத்தனம். ஏன்னா புக்ஸ் வாசிக்காம உங்களுக்கு அப்ளிகேஷன் தெரியாது. நீங்க 3A எடுத்திருப்பீங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் வந்திருப்பீங்க. நான் எல்லா பிள்ளைகளையும் பார்த்துட்டேன். 3A எடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் வந்த பிள்ளைகளும் பார்த்துட்டேன். யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடுறது என்ன அளவுக்கு வீக்கா இருக்கிறீங்க. ஏன்னா யாராவது ஒரு ஆள் தான் அவங்களுக்கு அந்த பாட நாலேஜ் இருக்கு. அவங்கள செயல் சார்ந்த நாலேஜ் வந்து இல்லை. அது என்னன்னா நீங்க அதை பார்க்கல. ஸோ பார்க்கறதுக்கான ஒரே வாய்ப்பு வந்து யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக். விரும்பாமல அந்த புத்தகம் வாசிச்சு தானே ஆகணும். உங்களுக்கு லைஃப்ல ஒரு தடவை தான் வாசிக்க போறீங்க. கட்டாயம் வந்து வாசிங்க அந்த புத்தகத்தை. ஃபர்ஸ்ட் வேலை இந்த 9ஆம் தேதி வரைக்கும் வேலை வாசிக்கிறது. வாசிச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கிறேன். ஏற்கனவே அதை எப்படி என்ன செய்யணுங்கிற வீடியோ போட்டீங்கன்னா அதில் பார்த்துக்கலாம். ஸோ ரீகரெக்ஷனை பாருங்க. அடுத்து வந்து அப்டிடியூட் டெஸ்ட்டுக்குரியதாக்கள் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போறதுக்கு முதலே அந்த அப்டிடியூட் டெஸ்ட்டுக்குரிய விளக்கத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அப்டிடியூட் டெஸ்ட் சம்பந்தமா தனியாக ஒரு வீடியோ போடுறதுக்கு இருக்கேன். ஸோ இந்த வீடியோட தொடர்ச்சி அதுவாக இருக்கும். அந்த வீடியோல நம்ம அதில் மேலே எதிர்த்து சொல்றேன். அதுக்கப்புறம் தான் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனை போடுங்க. ஃபர்ஸ்ட் டே போட்டா அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் டே நம்மளோட ஃபார்மை பார்த்து ஃபர்ஸ்ட் டே நமக்கு யூனிவர்சிட்டி தருவாங்கன்னு கிடையாது. 31ஆம் தேதி போடுற வரைக்கும் 30 தேதி போடுற வரைக்கும் வார அப்ளிகேஷன் எல்லாம் சேர்த்து அதுக்கு பிறகுதான் அதை கன்சிடரே பண்ண போறாங்க. சரியான. ஸோ அதனால ஆறுதலாலும் சரி கடைசி ஆண்டு நிக்க போப்படா ஃபர்ஸ்ட் ஆண்டு நிக்க போப்படா ஒரு மிடில் ரேஞ்சில் வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்ளிகேஷன் போடுங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேருக்கு மேலே அப்ளிகேஷன் போடுவீங்க. இலங்கை நாட்டு சர்வர் வந்து ஒரே டைம்ல நிறைய பேர் போனா அந்த ஃபெயிலியர்னா லோட் ஆகுறது வெப்சைட் எரர் ஆகுது அப்படி வலிமையா நடக்கிற இப்ப கொஞ்சம் மெருகிட்டு இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் நமக்கு ஏனாது நம்ம கொஞ்சம் பார்த்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள போட்டுக்கொள்ளணும். அப்ப இதுகளை நான் வச்சுக்கணும். 2023 ஆக்கள்
உங்களோட ஜிகே பாஸ் ஆனவங்க யூஜிசிக்கு லெட்டர் அனுப்பி மெயில் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓன் ஆகும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. 2024 ஆக்கள் ஒன்று ரீகரெக்ஷன் போர்ட்டல் ரீகரெக்ஷனை பாருங்க, அடுத்து வந்து அப்டேட் டெஸ்ட் ஆகல அப்டேட் டெஸ்ட்டை பாருங்க, யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனை பாருங்க. இதுல தொடர்ச்சியாத்தான் இனி வருங்காலத்துல இந்த இன்ஸ்டியூட் சம்பந்தமான நிறைய இன்ஸ்டியூட் கால் பண்ணுவாங்க. ஒன்று கேடி வரைக்கும், யூனிவர்டெக் வரைக்கும், ஓசன் யூனிவர்சிட்டி வரைக்கும், அதெல்லாம் எதிர்வரும் காலத்துல ஒரு 3 மாசம் 4 மாசத்துல கால் பண்ணுவாங்க. ஸோ அது சம்பந்தமான தொடர்ச்சி எங்களை கண்டக்ட்ல இருந்தீங்கன்னு சொன்னா சம்பந்தமான வீடியோஸ் எதிர்காலத்துல எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.